ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் +2 ரிசல்ட் வந்துடுச்சு. எல்லோரும் நல்ல மதிப்பெண் வாங்கியிருப்பீங்க. சிலர் கம்மியாக மார்க் வாங்கியிருப்பீங்க. அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டிகிரி கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கனவு என்னவோ, எய்ம் என்னவோ, ஆசை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் படிப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இப்போ இருக்கிற ட்ரெண்டில் எது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, எது படித்து முடித்தா வேலை கிடைக்கும்னு அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பணத்தை அதிகமாக கட்டி ப்ரைவேட் காலேஜில் அதிகமாக செலவு பண்ணியும் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் திறமை இருந்ததுன்னா நீங்கள் எந்த படிப்பை படித்தாலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் பேரண்ட்ஸை தொந்தரவு பண்ணாமல் யோசித்து ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பசங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசைகள், இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணுன்னு இருக்குது. கரெக்ட், நான் இல்லையே சொல்ல. அதே சமயத்தில் வீட்டோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ஸை எடுத்துக்கோங்க. அந்த படிப்பு அந்த காலேஜில் படித்தா நல்லதுன்னா சேர்ந்து படிங்க. தேவையில்லாமல் பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி தேவையில்லாத ஒரு குரூப்பை எடுத்து அவங்க படிக்கிறாங்க இவங்க படிக்கிறாங்கன்னு செலவு பண்ணிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்களுக்காக, உங்கள் பேரண்ட்ஸ்க்காக. உங்களுக்கு என்ன முடியும், உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு எதில் விருப்பம், எது பண்ணால் அச்சீவ் பண்ணால் முன்னேற முடியும், எல்லாமே இந்த காலத்து பசங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியுது. பேரண்ட்ஸோட உட்காந்து பேசுங்க. எது ட்ரெண்டிங்கில் நல்ல ஃபாஸ்ட்டாக படித்து முடித்தா இம்மீடியட்டாக வேலை கிடைக்கும்னு பாருங்கள். எந்த காலேஜில் சேர்ந்தாக்கா உடனே வேலை கிடச்சிடும் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, கேம்பஸில் கிடைக்குதுன்னுட்டு. எல்லாமே சூஸ் பண்ணுங்கள். எது பெஸ்ட்டோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்காக செலவையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ பொருளாதார நெருக்கடி, பொருளாதாரம் நாம் செலவு பண்ணுறது பெருசு இல்லை, அதுக்கேற்ற பிரதிபலன் நமக்கு நல்லபடியாக இருக்கணும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி, கலாக்கானாலும் இழக்காயினாலும் அதுவும் தித்திப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும். அது மாதிரி வாழ்க்கைன்ற போது இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு வறுப்பு எல்லாமே இருக்கும். எது பெஸ்ட்டுன்னு பாருங்கள். நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை. மற்றவங்களுக்கும் சுமை இருக்கக்கூடாது, உங்களுக்கும் சுமையாக இருக்கக்கூடாது. நல்லபடியாக சூஸ் பண்ணி நல்லா படித்து ஒரு நல்ல கோர்ஸில் சேருங்க. அது படித்து முடித்ததும் வர ரிசல்ட் உங்களுக்கு நல்ல மாதிரியாக இருக்கணும். ஓகே. ரெண்டாவது என்னென்னா, எதை கண்டு பயந்துடாதீங்க, பயப்படாதீங்க. போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். இந்த காலத்து பசங்க பயப்படாதீங்க. பேரண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. பேரண்ட்ஸும் பசங்க என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு பயந்துன்னே சில விஷயங்களை பசங்க மறைச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்காதீங்க. பசங்க மனசுலையும் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை கொடுங்க. நீங்கள் எது சொன்னாலும் ஏற்றுப்பீங்க, கோபப்பட மாட்டீங்கன்ற ஒரு இதை கொடுங்க அவங்களுக்கு. அப்போ தான் அவங்க தப்பை செய்தாலும் தப்பை சொல்லிவிடுவாங்க, மறைக்க மாட்டாங்க. பின்னாடி அது பெரிய பிரச்சனையாக போய் முடியும். உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் ஏஜ் +2. இந்த ஏஜில் உங்களுக்கு ஏற்றதை எடுத்து படிங்க. ஆசையான சப்ஜெக்ட், விருப்பமான சப்ஜெக்டை படிங்க. ஏன்னா இப்போ சமையல் செய்கிறோம், ஒரு சமையல் செய்யும்போது ஒரு பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பொரியலும் ரொம்ப ருசித்து நிறைய போட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. இது பிடிக்காத பொரியல்னால், பிடிக்காத சமையல்னால் ஏனோ தானோன்னு சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி தான் படிப்பும் பிடித்து ரசித்து ருசித்து படிக்கணும். அப்போ தான் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அப்போ தான் இன்னும் மேலே மேலே படிப்பீங்க, அந்த சப்ஜெக்டில் ஆர்வமாக படிப்பீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. உங்கள் பொருளாதாரத்தையும் பார்த்துக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு தேவையில்லாமல் பணத்தை இறைக்காதீங்க. உங்கள் பட்ஜெட்குள்ளே, உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்குள்ளே உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து அது ட்ரெண்டிங்கில் இருக்கான்னு பாருங்கள். அது முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குமான்னு பாருங்கள். நீங்கள் எல்லாருமே ரொம்ப டேலண்டட். எதை படித்தாலும் வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க. அதனால் இது சின்னது அது சின்னது, அது பெருசு இது சிறியசுன்னு எடை போடாதீங்க. வாழ்க்கை உங்கள் கையில், படிப்பு உங்கள் கையில். நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ஒன்றை. வாழ்க்கையில் நல்லபடியாக படித்து முடித்து ஒரு நல்ல லைஃப்பை செட்டில் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு புதிய எபிசோடுடன் சந்திக்கிறேன்.